ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன் தமிழன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3500 பட்ஜெட்டில் நாங்கள் போன வர்க்கலா 2 டேஸ் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வர்க்கலா ட்ரிப் பிளானை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 months பிஃபோரே வந்து முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விலையும் சீப்பாக கிடச்சிச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்த்துக்கு வந்து 3000 கிட்ட வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 600 அந்த மாதிரி வந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா பூனே டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50க்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலாக்கு கரெக்டாக 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு போய் சேர்ந்துருது. நாங்கள் அந்த ட்ரெயினில் தான் போனோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் கரெக்டாக 8 மணிக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறப்போ ஒரு ரூம் எடுத்துருந்தோம். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்டும் ரூமுமே புக் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் செக்இன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு ரூம் தனியாக எடுத்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 2 hours கொடுத்தாரு. நாங்கள் அதுக்குள்ளே பிடிச்சி எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட விசாரித்தோம், இங்கே ஜடாயு பஸ் வருமானு. ஏன்னா எங்கள் பிளானில் வந்து ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து ஜடாயுவாக இருந்துச்சு. அதனால் ஜடாயு போகிறதுக்கு இங்கே பஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரும் இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டு வித்துட்டு இருந்தார். உடனே என் பாய்ஸில் என்னென்னானுங்க, 50 ரூபாய்க்கு வாங்கினா 1 கோடி ரூபா விழுகுமானா, ஒரு லாட்டரி சீட் வாங்கலாம் அப்படின்னானுங்க. அது கோகுல்னா நீங்கள் தான் லக்கி பர்சன், நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. நானும் சரி ஓகே எடுத்து கொடுத்துட்டு, இதில் வர லாபத்தில் ஆளுக்கு ஒரு பங்கு எனக்கு கொடுத்துருக்கடா அப்படின்னு. ஏன்னா நான் தானே டிக்கெட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பில்டப் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துச்சு, அது ஜடாயு போகிறதுக்கு பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோம். போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஜடாயு பஸ் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் ஒரு பஸ் பிடிச்சி ஜடாயு ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஜடாயு ரீச் ஆகிட்டோம். அங்கிட்டு பார்த்தா தான் தெரியுது இது கேரளாவா தமிழ்நாடான்னு தெரியல. வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா இது இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. எல்லாம் நடந்து மலை மேலே போடாமா இல்லை ரோப் காரில் போடலாமான்னு என்னை கேட்டான்னு. நான் உடனே சொல்லிட்டேன், என்னால் எல்லாம் நடக்க முடியாது இந்த வெயிலில், ரோப் காரே புக் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்ச்சரல் பார்ட்ஸ் புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 1300 சம்திங் ஏதோ அமௌண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரோப் காருக்கு வந்து 1400 இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 555 வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரோப் காரில் ஏறி அங்கே மலை மேலே ஏறி அந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்த்து அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விண்டோ ஷாப் பண்ணோம். விண்டோ ஷாப்னா என்னென்னா விண்டோ ஷாப்பிங்கா அப்படின்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது தான் இது மாதிரி தான். ஸோ அதாவது நாங்கள் சைட் அடிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் எல்லோரும் சைட் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டாச்சுவை சுற்றி வந்துட்டு கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12D கோஸ்ட் ரைடர் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஏறி எல்லாருமே அந்த இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 750 ரூபா டிக்கெட் ஆச்சு. பர்சனுக்கு 150 ரூபா அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் ஒரு பஸ் பிடிச்சி வர்க்கலாக்கு வந்துட்டோம். 3 கேட்டால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்க்கலா ரீச் ஆகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டு நேரு ரூமுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டா போகணும். கடலை ஒட்டியே இருக்குது. அதே ரூமுக்கு போய் ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச் அப்படிங்கிற ஒரு பீச் இருந்துச்சு. அங்கே தான் ஃபாரின்ஸ் நிறைய வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஒரு நல்ல ஃபாரின் ஃபிகரை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு 7:30 கேட்டால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ரூமுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக நாங்கள் வர்க்கலா கிளிஃபை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபப் இருந்துச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸு பாட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இது மாதிரி ஏரியாக்கெல்லாம் ட்ரிப்பு போகிறீங்கன்னா சரக்கு அடிக்கிறீங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஃபுல் வைப் இருந்தாங்க. மியூசிக்கெல்லாம் வந்து லைவ் மியூசிக் போட்டு ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் கேங்கில் யாருமே குடிக்கிறவங்களே இல்லாதனால நாங்கள் அங்கே போகலை. ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கேட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றதான் போகிறோம் அப்படின்னு சொல்ல கேட்டில் அவங்களே சாப்பாடு இருக்குது, அங்கேயும் சாப்பாடு இருக்குது. பட் ஆனால் அவங்க மேலே போய் சாப்பிடுங்கிறாங்க. அது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். அதனால் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் சாப்பிட போயிட்டோம். அங்கே போய் சாப்பிட போயிட்டு மேலே போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 11:30க்கு மேலே இது வந்து கிளப்பாக மாறிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா இது கிளப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம், இல்லைன்னா என்ட்ரி ஃபீஸ் வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்கள் பசங்க என்ன நினைக்கிறேன், இல்லை நாங்கள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உடனே நாங்களும் போயிட்டு நல்லா சாப்பிட்டு நாங்கள் கீழே இறங்கி போயிட்டு
ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மறுபடியும் ரூமுக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அந்த ஃபப்பில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபப்புக்கு திரும்பி வந்தோம். அங்கேருந்து நடந்து வேகமாக நடந்து வந்தால் இங்கே வந்து உள்ளே என்ட்ரி விட மாட்டேன்ட்டான். கேட்டால் 500 கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். சரி ஓகே என்ன நம்ம பேசி பார்த்தாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் நம்பர் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது, எடுக்க மாட்டேங்கிறா, ரிங்கு போனால் கட் பண்ணி விட்றான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு வந்து அந்த இடத்துல போய் வந்துட்டேன். இவங்க இதுட்டானே ஆனால் வானா ரூக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டானே. நான் உடனே சொன்னேன், டே ஒரு 5 நிமிஷம் கொண்டு போகலான்டா அப்படின்னு. போகலண்ணா என்ன வயசாச்சு போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உடனே எந்திரிச்சு வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. இவனுக்கு முன்னாடி நம்ம ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து ரூமுக்கு போனா இவனுக்கு பின்னாடி வந்தானுங்களே எவனுமே ரூமுக்கு வரவே இல்லை. சரி சொல்லிட்டு எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பீச்சில் வந்துருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் நானும் கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பீச்சிலேயே வந்துட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு என்னப்பா நாய் எத்துது தண்ணி வைங்கப்பா. பேப்பர் இருந்தாங்க பீச்சில். 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை வந்துச்சு. நாங்கள் போய் ரூமில் போய் எல்லோரும் படுத்துட்டோம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஹலோ ரெசார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தங்குற மாதிரி ஒரு பெட்டும் ஒரு சிங்கிள் பெட்டும் கொடுத்துருந்தாங்க. அது போக நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு காட்டு வாங்கி அதே ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர் தங்கிட்டோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டி இருந்ததுனால அது கடல் வியூவிங்கும் நல்லா இருந்துச்சு. ரூமும் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. வீக் டேஸில் போனதுனால ரெசார்ட்டோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 3000 தான் வந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பேக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக நாங்கள் ஒரு 16 மணிக்காட்ட செக் அவுட் பண்ணிவிட்டு பேக் எல்லாம் கொண்டு கீழே போய் வச்சுட்டோம். கிளிஃபில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணோம். ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த ஏங்கிள் செட் ஆகுமோ அந்த ஏங்கிளில் எவனுமே ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். க்ளோஸ் பண்ணி ஜூம் பண்ணி கட் பண்ணி இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே போதும். ஃபோட்டோக்கு நிற்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். இவனுக்கு வேறு ஜூம் பண்ணி கலர் கரெக்ஷன் இதெல்லாமே பெற்றிருக்கேன். எங்கிட்ட ஏதாவது ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஃபோட்டோ ஏங்கிள் வச்சு 4-5 ஏங்கிளில் எடுத்தோம்னா ஏதோ ஒரு ஏங்கிள் நமக்கு சூட் ஆகுது. அது தெரியாத பசங்க சும்மா ஏங்கிள் வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோடா எடுத்தீங்க வந்து பார்த்தா 2 ஃபோட்டோ எடுத்துருக்கானு. அவளுக்கு நான் 40 ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். ஏதோ ஒரு 2 ஃபோட்டோ நல்லா கிளிக் ஆகிறாலே ஏதோ ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகுது. போனதுக்கு ரிசார்ட் போனதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட உருப்படியாக எடுக்கல. ட்ரிப்பு போனேன் ஃபோட்டோ எடுத்தியான்னு கேட்டால் நான் எந்த ஃபோட்டோவை காட்டுறது. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வட்லா ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அங்கே போய்ட்டு ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சாப்பிடல. ஏன்னா நைட்டே ஃபுல்லாக ஒரு 3000 காட்டாக நாங்கள் ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா மாறி எங்களுக்கு யாருக்குமே பசிக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் போய்ட்டு லஞ்சு மட்டும் சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நடந்து போனோம். ஒரு 700 மீட்டர்ஸ் ஆட்டம் நடந்து போனோம். நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு லெமன் சோடா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். திருவனந்தபுரம் டு சென்னை ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக வட்லாக்கு வருது. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:30 காட்ட வந்துடும். அந்த ட்ரெயினில் ஏறி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் விளையாட ஆரம்பித்தோம். கொஞ்சம் நேரம் பாட்டு பாடிட்டு ஜாலியாக ஒரு வைப் பண்ணிவிட்டு அப்புறம் கார்டு விளையாட ஆரம்பித்தோம். ஒரு 4 மணி நேரம் ஃபுல்லாக காடாக விளையாண்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11:30 காட்டம் நாங்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூரில் ரீச் ஆகி அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவுக்கு எல்லாம் போயிட்டோம். ஃபைனலாக அந்த ட்ரிப்போட ரிவ்யூ என்னென்னா 5 பேர் சேர்ந்து போனோம். கரெக்டாக ஆளுக்கு 3500 போட்டோம். பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 17,500 வந்துச்சு. டிக்கெட்டு ரூமு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா 17,500 கரெக்டாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக போட் பேராசூட் ரைடிங்லாம் இருந்துச்சு அங்கே. ஆனால் அதெல்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எங்கள் கேட்ட பட்ஜெட் இல்லாதனால அதெல்லாம் நாங்கள் போகலாம், அவாய்ட் பண்ணிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா போய் ஃபுல் வைப் பண்ணது எங்கேன்னா பீச்சில் போய் நல்லா குளித்தோம். அதுக்கப்புறம் டின்னர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக நல்லா சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டோம். அதே மாதிரி ஜடாயுவில் வந்து நல்லா ஜாலியாக கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணோம். இதெல்லாம் ட்ரிப்பு போனால் எல்லோரும் ஜாலியாக இருக்காங்கன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ட்ரிப்பு போனால் நல்லா ஹெவியாக அமௌண்ட்டு கொண்டு போய் நல்லா ஃபுல்லாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஜாலியாக இருக்கும். சும்மா வெறுமனா போயிட்டு சுற்றிட்டு வெறும் சாப்பாடு இது மட்டும் சாப்பிட்டு வர்றது வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. ட்ரிப்பு போகிறீங்கன்னா இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்லேயே நல்லா ஜாலியாக வைப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே ஒரு 2000 கொடுத்துட்டோம். அதாவது ட்ரெயின் டிக்கெட்டு ரூமு இது புக் பண்ணுறதுக்குள்ள ஒரு 2000 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 மட்டும் ரெடி பண்ணி இந்த மாதிரி போனோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரிப் அமௌண்ட் வந்து நீங்கள் பிரித்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறப்போ ஈஸியாக போகலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ட்ரிப்பு 3500 செலவு பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கெல்லாம் 3500 இன்னுமே நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நாங்கள் பெருசாக நிறையா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி நிறையா சாப்பிட்டதுனால என்ன ஆச்சுன்னா பட்ஜெட் கொஞ்சம் பத்தாமல் போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பத்தாமலாம் எதுவும் போகல. கரெக்டாக எக்ஸாக்டாக எங்களுக்கு கரெக்டாக சரியாக போச்சு. 3500 செலவு பண்ணோம். 3500 எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.